வணக்கம் குட்டீஸ். இன்று நம்ம மூளை, நம்ம உடம்போட ஒரு பெரிய அதிசயமான பகுதி பத்தி பார்க்க போகிறோம். நம்ம எல்லா யோசனைக்கும், உணர்வுக்கும், செயலுக்கும் மூளையே மையம். அது எப்படியெல்லாம் வேலை செய்குதுன்னு கேட்கறீங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல, நம்ம மூளையில 86 பில்லியன் நரம்பு செல்கள் இருக்குது. இந்த செல்கள் ஒரு பெரிய நகரம் மாதிரி ஒருங்கிணைச்சு வேலை செய்குது. அதனால்தான் ஒரே நேரத்தில் சிரிக்கவும், சிந்திக்கவும், பேசவும் நம்மால முடியுது. பையனோ பெண்ணோ நம்ம மூளையின் எடை கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். ஆனா ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்துற விதம் தனி தான்னு சொல்லணும். மூளை 2 பக்கம் இருக்கு. இடது பக்கம் வியாபாரமும் கணக்கும் சமாளிக்கிறது. வலது பக்கம் கற்பனைக்கும் சினிமா கதைக்கும் பொறுப்பா இருக்குது. அதே நேரத்துல நம்ம மூளையில 75% தண்ணிதான். அதனால தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். மூளைய நன்றா வேலை செய்ய வைக்க சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மூளை அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கும். நம்ம மூளை ஒரு நாளைக்கு சுமார் 60,000 எண்ணங்களை யோசிக்குது. அதுல நிறைய பேர் நம்மளே கேட்காமல் கடந்து போயிடுறது. நீங்க தூங்குற நேரத்துல கூட மூளை அசராதே வேலை பாக்குது. அதனாலதான் தூக்கம் நல்லா வந்தா நம்ம நாளம் நல்லா போகும். மூளையில பைன் இல்ல, அதனால நம்ம மூளைதான் வலிக்க மாட்டேங்குது. ஆனா அதுதான் வேற எதுல வலி வருதுன்னு நமக்கு தெரிவிக்குது. நம்ம உடம்பிலிருந்து மூளை மட்டும் 20% எனர்ஜி எடுத்துக்கிறது. அதாவது அது சின்னதுன்னா மட்டும்தான் வேலையில பெரியதா இருக்கு. புது விஷயங்கள் கத்துக்கும் போது நம்ம மூளை சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு வளர்குது. அதனாலதான் என்னாலும் கற்றுக்கொள் இன்னும் பெரியவர்கள் சொல்றாங்க. இதுதான் நம்ம அற்புதமான மூளை பற்றிய சிறிய பயணம் குட்டீஸ். நீங்க புதுசா கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீங்க. மூளை எப்பவுமே அதுக்கு தயாரா இருக்குது. ரொம்ப வேற லெவல் வீடியோக்கள் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க.